ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அக்டோபர் 15-16 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த விதத்தில் இன்றைக்கின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த வெப்சைட் போர்ட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்லே அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது வந்து ஒரு பெருசு கிடையாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எப்படி இந்த ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணுறது, உங்கள் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சேபனை இருக்குது, இது வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கீ இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து மெயில் பண்ணி உங்களுடைய கரெக்டான ஆன்சர் வந்து இப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில அப்டேட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நபர்கள், கம்மியான வேக்கண்ட்டுக்கு வந்து நிறையா லட்சக்கணக்கான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாமும் எழுதி முடிச்சிட்டிங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக எழுதணும். கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, டஃபாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், கேள்விப்பட்டேன். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 20ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேரக்ட் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அலையணும் தேடினுங்கிற அவசியம் கிடையாது. கூகுள் பண்ணி அந்த லிங்க் டச் பண்ணாலே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொபோஸ்டு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீரிஸில் வந்து உங்களுக்கு டிரைவில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து 15/10/2022 சாட்டர்டே வந்து நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொபோஸ்டு ஆன்சர் கீ வந்து ஏ சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினர் ரீடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து ஒரு எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சண்டே 16/10/2022 நடந்தது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொபோஸ்டு ஆன்சர் கீ அதே மாதிரி E1 சீரிஸில் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 இதில் நீங்கள் என்ன கேட்டகரியாக நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த 3 கேட்டகரியில் தான் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 கேட்டகரியுமே இப்போ வந்து எக்ஸாம் வந்து எப்படி வந்து ஆன்சர் கீ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, அது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியல் லிங்க்கில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொபோஸ்டு கீ ஆன்சர்ஸ் ஃபார் த ரைட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் வந்து நடந்துச்சு, எந்த கிழமையில் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களால் வந்து இங்கிலீஷ் வந்து படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2வது பேஜில் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கீழ்நிலைமை நீதிமன்றங்களில் ஓட்டுநர் பணிக்கு 15/10/2022 சனிக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த தேர்விற்கான வினா தொகுப்பு ஏ வரிசையில் உங்களுக்கு வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவேற்றம் செய்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே சொல்கிறது தான், எல்லா யூடியூப்லேயுமே சொல்லிட்டு நீங்கள் அதை எதிர்பார்க்குறது வந்து ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஓகே. இருந்தாலும் அதில் என்ன ஒரு முக்கியமான வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயர்நீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஆட்சேபனை, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடியது வந்து தப்பு, நான் வந்து கரெக்டாக படித்து பார்த்தேன், எனக்கு தான் கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15வது நம்பர் கொஸ்டினில் வந்து அவங்க ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி படிக்கலாம் ரீவாலுவேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரீவாலுவேஷன் நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் நேராக போயிட்டு அங்கே போய் அலையணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வந்து ரீவாலுவேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. recruitment.mnh@gov.in அப்படிங்கிற இந்த மெயில் அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இந்த மெயில் அட்ரஸை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ற முகவரிக்கு 2 நாட்களுக்குள், அதாவது இன்றைக்கி தேதி வந்து 20ஆம் தேதி, இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தான் கணக்கு, நாளைக்கெல்லாம் கணக்கு கிடையாது. 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிவால்யூஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ரிவால்யூஷன் கிடையாது, ஒரு ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி மெயில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய
எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்களே நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அந்த நம்பரு, அந்த புக்லெட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் அதுக்கான நம்பரு, உங்கள் பேர், உங்களுடைய முகவரி, வினாத்தாளின் வரிசை, வினா எண் மற்றும் அதற்கு விடை உரிய ஆதாரத்தோடு நீங்கள் வந்து குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து அகாடமிக் இயரில் போய்ட்டு நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதில் ஏதாச்சும் இருந்துச்சு நீங்கள் ப்ரூஃபோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா 2 நாட்களுக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவனமாக வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே கொடுத்துட்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20/10/2022 உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் பதிவாளர் ஆட்சேர்ப்பு பிரிவு அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. சரிங்களா, 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து டக்குன்னு முடிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எப்படி வந்து ரிவால்யூஷன் பண்ணணும், இதை வந்து எங்களுக்கு மெயில் பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் தான். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இல்லை எனக்கு ஆப்ஜெக்ட் பண்ண எதுவுமே கிடையாது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் கீ மட்டும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ தமிழ்லையுமே கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து கவனமாக வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடல்களை இயற்றியவர் யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சுந்தரனார் தான். சரிங்களா, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளாம் ஸ்டடி பண்ணியிருப்போம், ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணதில்லை. அதனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்ன தோணுது. இதில் ஏதாவது அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆட்சேபனையோட உங்களுடைய ப்ரூஃபோடு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம், இது வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா, நான் இவ்வளோ மார்க் நான் வந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா, அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நபர்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அதுலேயுமே நிறையா டெடிக்கேட்டடாக விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதிலுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.